ஹாய் ஹலோ குட் ஈவினிங் நட்புகளை எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நாம் ப்ரோட்டீன் ரிச்சான ஹெல்த்தியான ரொம்ப டேஸ்டியான வெஜிடபிள்ஸ் வச்சு மல்டி வெஜிடபிள் கறி ஒன்று பண்ண போகிறோங்க. அது டெஃபினட்டாக நம்ம ஹோட்டலில் சாப்பிட்ற வெஜிடபிள் மஞ்சூரியனை ஞாபகப்படுத்தும். ஆனால் நம்ம சோயா சாஸோ மைதா மாவோ ஆட் பண்ண போகிறது இல்லைங்க. கடையில் கொஞ்சம் கடலெண்ணெய் ஊற்றி காய வச்சுக்கிறீங்க. அதில் நான் வந்து நல்லா கழுவிட்டு சுடுதண்ணியில் போட்டு கழுவிட்டு வச்சுக்கிற காலிஃப்ளவரை ஃபஸ்ட்டு போட்டுக்கிறேங்க. வதக்கும் போதே கொஞ்சம் கல்லுப்பு போட்டு வதக்கிக்கலாங்க. இல்லையே நாம் க்யூபாக வெட்டி வச்சுக்கிற பன்னீரை போட்டு வதக்கிக்கலாங்க. இந்த அளவுக்கு வதங்கணும்னா நம்ம இதை தனியாக எடுத்து வச்சு மஷ்ரூமையும் அதே மாதிரி வதக்கி எடுத்துக்கலாங்க. அதே கடாயில் கொஞ்சம் ஒரு கட்டை பூண்டு, ஸ்வீட் கார்னுங்க, ஒரு 6 பச்சை மிளகாங்க கீரி போட்டு வதக்கலாம். அது கூடயே நம்ம ஒரு ஆப்பிள் தக்காளியும் ஒரு 3 பெரிய வெங்காயம் இந்த மாதிரி பெருசாக வெட்டிக்கணுங்க. அதையும் போட்டுக்கலாங்க. வதக்கும் போதே கொஞ்சம் கல்லுப்பு போட்டு வதக்கலாங்க. இது கூடயே கொஞ்சம் நாட்டு சக்கரை போட்டுக்கலாங்க. கொஞ்சம் ஃப்ரெஷ் க்ரீம் ஊற்றிக்கலாங்க. இது கூடயே நம்ம 3 சீஸ் ஸ்லைசஸ் போட்டுக்கலாங்க. பாருங்கள், நம்ம லாஸ்ட்டில் போட்டிருக்க வெங்காயம், தக்காளி, இந்த ஸ்வீட் கார்னு, பூண்டு, பச்சை மிளகாயெல்லாம் ரொம்ப வேகக்கூடாது, லைட்டாக தான் குக் ஆகிருக்கணுங்க. கூடவே கொஞ்சம் சில்லி ஃப்ளாக்ஸ் போட்டுக்கலாங்க. அவ்வளோதாங்க, நம்ம சூப்பரான டெலிசியஸான ஹோம்மேடு மஞ்சூரியன் ரெடி ஆயிடுச்சுங்க. இது மஞ்சூரியனோட டேஸ்ட்டில் தாங்க இருக்கும். ஆனால் இதில் மைதா மாவு கிடையாது, உங்களுக்கு கார்ன்ஃப்ளவர் கிடையாது, சோயா சாஸ் கிடையாது, எல்லாமே ஹோம்மேட் இன்க்ரீடியன்ஸு. லாஸ்ட்டில் கொஞ்சம் பெப்பர் போட்டுக்கலாங்க. மக்களே, யும்மியான டெலிசியஸான அவ்வளோ ரிச்சான ஒரு மஞ்சூரியன் ஸ்டைலு சைட் டிஷ் ரெடி ஆயிடுச்சுங்க. இது வந்து சைட் டிஷ் கூட சொல்லக்கூடாதுங்க, இது சும்மாவே சாப்பிட்லாம். ஒரு பவுல் ஒரு 150 கிராம்ஸ் வந்து இந்த சைட் டிஷ் வந்து ஒரு ஃபுல் மீலுக்கு ஈக்குவலான நியூட்ரியன்ஸ் கொடுக்குங்க. ஓகேங்க, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ, பை, லவ் யூ ஆல்.